ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பாவக்காய் கார குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 10லேருந்து 12 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பாவக்காய் எடுத்திருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளியை 30 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி பாவக்காவை இந்த மாதிரி மேலே இருக்கிறத சீவி எடுத்துக்கிறேன். இந்த கொரோனா டைமில் பாவக்காய் மாதிரி காய்கறிகள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே இருக்க விதையையும் நான் எடுத்துடுறேன். அப்போ தான் பாவக்காய் ரொம்ப கசக்காது, சின்ன பசங்களும் சாப்பிட முடியும். ஊற வச்சிருக்க புளியையும் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ புளி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாணலில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எல்லா வகையான காரக்குழம்பும் நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் நான் வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறதுனால இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பூண்டையும் இதில் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காயும் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயத்தோட பாவக்காவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன்.
எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இது மிதமான சூட்லே இன்னும் 20 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த குழம்புல பாவக்காயோட கசப்பும், வேர்க்கடலையோட இனிப்பும், புளியோட புளிப்புத்தன்மையும், மிளகாய்த்தூளோட காரமும் எல்லா சுவையும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த பாவக்காய் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.